உலக அரசியலில் நடக்கும் ஒரு பதற்றம் நம் நாட்டின் சமையலறை செலவையும் பாதிக்க முடியும் என்று யாரும் எளிதாக நினைத்திருக்க மாட்டார்கள். சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு பின்னால் உலகளாவிய எண்ணெய் சந்தையின் மாற்றங்களும் காரணமாகவே இருக்கின்றன. குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் இருக்கும் பாத்தீங்களா, இதனாலேயே நம்முடைய சமையல் எரிவாயு விலை அதிகமாயிருக்கு. இதனால எப்படி இந்த சமையல் எரிவாயுவோட விலை அதிகமாயிருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. அதாவது போர் நடக்கிறதுனால சர்வதேச அளவுல இந்த கச்சா எண்ணெயுடைய விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. ஸோ அந்த கச்சா எண்ணெயிலிருந்து பிரிச்சு எடுக்கக்கூடியதுதான் இந்த சமையல் எரிவாயு. ஸோ கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமாயிருச்சு அப்படிங்கும் போது அதனுடைய பிரிச்சு எடுக்கக்கூடிய இந்த சிலிண்டரு, இந்த கேஸுடைய விலையும் அதிகமாகத்தானே செய்யும். இப்படி விலை ஏற்றம் நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த விலையேற்றம் அப்படின்றது அரங்கேறி இருக்கு. மாத வருமானத்தில் குடும்ப செலவுகளை சமாளிக்கும் சாமானிய மக்களுக்கு இது கூடுதல் சுமையாகத்தாங்க இருக்கும். கண்டிப்பாக இது கூடுதல் சுமைதான். அதுக்காக விலையேற்றம் என்ன 1000 2000 அப்படின்னு சொல்லலாம் ஆளுங்கட்சிகள் ஏதாவது கேட்கலாம், இல்லை எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லலாம். அதெல்லாம் இல்லைங்க. வெறும் 60 ரூபாய் அப்படின்றது ஒரு சிலிண்டருடைய விலைக்கு ஏற்றம் அடைஞ்சிருக்கு. 60 ரூபாய் அப்படின்றது நம்ம சாதாரண விஷயமாக சொல்லலாம். ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் ஏறிருக்குப்பா, இதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 60 ரூபாய்னா அதை பார்த்துங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பாருங்க, அது எங்கேயோ போய் நிற்கும். இது இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த அமெரிக்கா ஈரான் போர்னால இப்பதான் இந்த சிலிண்டர் விலை அப்படின்றது ஏற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில் மட்டும். மற்ற நாடுகள்ல ஆல்ரெடி விலை ஏறிடுச்சு, சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் அதுக்குண்டான விலையெல்லாம் ஆல்ரெடி ஏறிடுச்சு. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இப்பதான் சமையல் எரிவாயிலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டா நம்முடைய ரஷ்யா உற்ற நண்பர் அவர் நாங்க அவங்களுக்கு ஆயில தாராளமா வழங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அரசாங்கம் கூட ஏதோ அமெரிக்காட்ட போயிட்டு ஐயா நாங்க ரஷ்யாட்ட வாங்கிக்கலாமா என்னைய அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டது மாதிரியும், அதுக்கு அமெரிக்கா நீ வேணா 1 மாசத்துக்கு மட்டும் வாங்கிக்கோ, அதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நாட்டாம ட்ரம்ப் சொன்னது மாதிரியாகவும் ஒரு செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. இது நான் சொல்லிங்க, உலா வந்துகிட்டு இருக்கு. அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, இந்தியா ஒரு மாத காலத்திற்கு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இல்லை, 1 மாத காலத்திற்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1 மாத கால ஸ்டாக் உண்மையிலேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 மாசத்துக்கு வரைக்கும் நம்ம அனுசரிச்சு போகலாம். இந்த போர் இன்னும் அப்படியே தொடர்ந்தாப்புலே நீடிக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் இல்லாமல் விலை ஏற்றம் அப்படின்றது வரத்தான் போகுது. கண்டிப்பாக பெட்ரோல் விலை, டீசல் விலை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. இப்ப பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறுது, அது ஏறுச்சுன்னா அது மட்டும் தானே ஏறுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லையே, அந்த பெட்ரோல் விலை எங்க, பெட்ரோல் டீசல் எதுக்கு போடுறோம், டீசல் எதுக்கு போடுறோம், லாரிக்கு போடுறோம். அந்த லாரில என்ன எடுத்துட்டு வர போறாங்க, அத்தியாவசியக்கு தேவையான பால் ஏற்றிட்டு போவாங்க, அப்புறம் டேங்கர் லாரில பால் ஏற்றிட்டு போவாங்க, காய்கறிகள் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அப்போ காய்கறிகளுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும், பால் விலை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஏறும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏறும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை அந்த டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் யார் மேலே செலுத்துவாங்க, நம்ம மக்கள் மேலே தானே செலுத்துவாங்க. அப்போ போகக்கூடிய அந்த காய்கறிகளுடைய விலைகளை அதிகமாக்குவாங்க. அந்த விலையை அதிகமாக கொடுத்து வாங்குறது நாம தானே வாங்குறோம். இதனால நேரடியாக பாதிக்கப்படுறது மக்கள் தானே. தான் எப்பொழுதுமே மக்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, உண்மையிலே அவர் மக்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான போர் அப்படின்னு சொல்லி போர் பைத்தியம் பிடித்த அலைவாரா? அமெரிக்க அரசாங்கம் அந்த அமெரிக்காவுடைய அந்த நான் தாண்டா இங்க நாட்டாம, நான் தாண்டா இங்க டான் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய சுயநலத்திற்காகவும் மட்டுமே இந்த போர் அப்படின்றத உலக நாடுகள் மேல திணிக்கிறாங்க. அப்படியே அங்க தொட்டு இங்க தொட்டு அப்படியே இப்ப நம்மளையும் தொடுவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறி நிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ஒரு போர்க்கப்பல் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அதை அடிச்சு காலி பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு ஈரானுடைய கப்பல் நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய அனுமதியை பெற்று கேரளாவில் அங்க நிற்பாட்டி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அதில் உள்ளார இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சேஃபா எடுத்துக்கொண்டு வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப
அந்த ஈரான் கப்பலுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்தியாவையும் தாக்குவதற்கு யோசிக்குமா யோசிக்காதா அப்படின்ற கேள்வி என்கிட்ட இருக்கு. இதே மாதிரியான கேள்வி உங்கள்கிட்டயும் இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.